வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அம்மா மகள் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபுட் ரிவ்யூ. அதுக்கப்புறமா ஒரு பெரிய யூடியூபரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு முன்னேறி இப்போ ஒரு பெரிய லெவலில் யூடியூபும் ரன் பண்ணிகிட்ருக்காரு. அதே சமயத்தில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டும் மதுரையில் திறந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் ரெஸ்டாரண்ட் போய் நான் வந்து ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி இன்றைக்கி அந்த ஃபுட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நான் ரிவ்யூ கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அவரை பற்றி தெரியாத விஷயங்களும் வந்து சில விஷயங்கள் வந்து நான் கேதர் பண்ணி அதையும் நான் இந்த வீடியோவில் நான் வந்து ஃபுல்லாக கொடுத்துருப்பேன். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக இந்த வீடியோக்கு பாருங்கள். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டாடி ஆறுமுகம் பிரியாணி கடையோட அட்ரஸ் வந்து நான் அந்த ஃபோட்டோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இது ரொம்பவே வந்து கிட்டக்க தான் இருக்குது. சென்னை சில்க்ஸ் தான் லொக்கேஷன், மெயின் லொக்கேஷன். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து டாடி ஆறுமுகம் பிரியாணி கடை வந்து இருக்குது. ஸோ வெளி தோற்றம் பார்த்திங்கன்னா அந்த டெக்கரேஷன்லாம் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. தூக்கணாங்குருவி கூடெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியலாக அதை செஞ்சு அதை மரத்தில் வந்து தொங்க விட்டுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப வித்தியாசமாகவும், அதே டைமில் இதெல்லாம் வந்து டவுன் சைடில் வந்து இருக்குமா அப்படின்றத வந்து நினைவுபடுத்துகிற மாதிரி அந்த தூக்கணாங்குருவி கூடு வந்து அழகாக அமைச்சிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து சனிக்கிழமை போல் போயிருந்தோம். ஸோ அப்போ வந்து பீக்காஸாக தான் இருந்தது. ஸோ நல்ல கூட்டம் இருந்தது. டோக்கன் போட்டு நம்ம சீட்டு அலாட்மெண்ட் வந்து நம்ம வாங்கிக்கணும். ஸோ இங்கேருந்தால் நம்மளுக்கு வந்து தந்தூரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 2 செஃப் இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஒவ்வொரு ஆர்டரையும் எடுத்து நம்மளுக்கு சர்வ் பண்ணுவாங்க. பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இன்கேஸ் காரில் இல்லை வந்துட்டு 2 வீலரில் வர மாதிரி இருந்துச்சுன்னா பார்க்கிங் லாட் வந்து செப்பரேட்டாக இருக்குது. ஸோ இங்கேயும் கொஞ்சம் வெஹிக்கிள்ஸ் வந்து நம்ம பார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட்லேயே வந்து பார்க்கிங் லாட் இருக்குது. ஸோ பார்க்கிங்க்கு வந்து நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ என்ட்ரன்ஸ் ரிசப்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது. எல்லாமே வுட்டில் வந்து பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம வெயிட் பண்ணுறது வந்து நின்றுட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுக்காண்டி வந்து நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து அமைச்சு அதில் வந்து உட்காந்து நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ டோட்டலாக வந்து 3 ரூம் இருந்தது. ஸோ அதில் வந்து டேபிள் சேர்ஸ்லாம் போட்டு நம்ம எவ்வளோ மெம்பர்ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க நம்மளுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் பண்ணுற டைம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம டாடி ஆறுமுகம் ஐயாவோட ஸ்பெசிஃபிக்கான ஸ்பீச்சஸ் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து ஃபோட்டோவில் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதை கம்ப்ளீட்டாக வந்து பெயிண்ட் பண்ணி அவரோட ஃபேமஸான டைலாக்ஸ் எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க. அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு. டாடி ஆறுமுகம் ஐயாவோட பெஸ்ட்டு ரெசிபி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரியாணி தான் வந்து சொன்னாங்க. ஸோ பிரியாணி வந்து நாங்கள் டேஸ்ட் பண்ணலை. பட் ஆனால் வந்துட்டு நாங்கள் நிறைய ஸ்டார்டர்ஸ் ஆர்டர் பண்ணி நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து டேஸ்ட் பண்ணோம். ஸோ அதில் பெஸ்ட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஆட்டுக்கறி நெய் வறுவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஐயாவோட யூடியூப்பில் என்ன வந்து ரெசிபி பண்ணாரோ அதுதான் வந்து இங்கே வந்து அதே மசாலா அதே டேஸ்ட்டு தான் வந்து இதுலேயும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் சீ வெரைட்டிலேருந்து கிராப்பு, அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபிஷ்ஷு வந்து நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் மட்டனில் வந்து இந்த ஆட்டுக்கறி நெய் வறுவல் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கனில் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து குல்ஃபி சிக்கன் அப்படின்னு சொல்லி விற்றுருந்தாங்க. அது வந்துட்டு ரொம்ப வந்து டேஸ்டியாக இருந்துச்சு. அதே டைமில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த குல்ஃபி எப்படி வந்து ஸ்டிக்கில் வந்து கொடுப்பாங்க, ஸ்டிக் குல்ஃபின்னு நம்ம வாங்கி சாப்பிட்ருக்கோம். ஸோ அதே ஷேப்பில் வந்துட்டு அவங்க வந்து அந்த பிரெஸ்ட் பீஸை மட்டும் அதை வந்து கட் பண்ணி அதை வந்து பொரித்து அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ நம்மளுக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வீட்ஸோ இல்லை டெசர்ட்டோ எதுவுமே இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக வந்துட்டு ஒரே ஒரு பன்னீர் சோடா அது வந்து இருந்தது. ஸோ அது மட்டும்தான் ட்ரிங்க் அவைலபிளாக இருந்தது. அதுவுமே ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ ஃப்ரெஷ்ஷாக லைம்லாம் போட்டு நல்லா கொடுத்துருந்தாங்க. இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணதில் வந்து 3 ஐட்டம்ஸ் வந்துருச்சு. ஸோ ரிமைனிங் இதுக்காக வந்து நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாமே சுட அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா பாரம்பரிய முறையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாரம்பரிய முறையில் செக்கெண்ணெயில் தான் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. இப்போ நான் வந்துட்டு ஆர்டர் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுட்ட கிராப்பு. இது வந்து தந்தூரி டைப்பில் வந்து எல்லாமே வந்து
பண்ணி கொடுத்தாங்க. இந்த மாதிரி தந்தூரி வந்து சீ ஃபுட்டில் வந்து நான் ட்ரை பண்ணதில்லை, சிக்கன் மட்டும்தான் சாப்பிட்ருக்கேன். ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே ட்ரை பண்ணேன், ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ அடுத்ததாக வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா காடை வந்து பொரிச்சது வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே வந்து சுட சுட அப்படியே வந்து பரிமாறி கொடுத்தாங்க. இப்போ வந்து ஆயிலெலாம் வந்து சிக்கன் வந்து எதில் வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெயில் சிக்கெண்ணெய் வந்து போட்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம மீனுக்கெல்லாம் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ரெஸ்டாரண்ட்டில் வந்து நம்ம பிரியாணி ஆர்டர் பண்ணோன்னா வெறும் பிரியாணி மட்டும்தான் நம்ம சாப்பிட்டு வர மாதிரி இருக்கும். பட் ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு ஒயிட் ரைஸும் ரசமும் வந்து சர்வ் பண்ணுறாங்க. ஏன்னா சில பேர்த்துக்கு வந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு வந்து ஒயிட் ரைஸ் சாப்பிட்ணுன்னு விருப்பப்படுவாங்க. ஸோ அவங்களுக்காக வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒயிட் ரைஸும் வந்து கொடுத்து சர்வ் பண்ணுறாங்க. அது ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதே டைமில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்ம கொடுத்த அமௌண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நல்லபடியாக ஃபுல்லாக வந்து வயிறு திருப்தியாக வந்துட்டு நம்மளுக்கு சாப்பாடு போடுறாங்க அப்படின்றது வந்து பெரிய விஷயம். ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு என்ன வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா, சுட்ட நெய் மீன் வந்திருக்கு. இதுவும் வந்து தந்தூரி வெரைட்டி தான். ஸோ நாங்கள் கம்ப்ளீட்டாக வந்து சீ ஃபுட் வந்து தந்தூரி டைப்பில் நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு ரொம்ப டேஸ்டியாக யூனிக்கான ரெசிபி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் எல்லாத்தையும் நாங்கள் ஆர்டர் பண்ணியாச்சு. இப்போ வந்து டேஸ்டிங் டைம் தான். ஸோ தந்தூரி வெரைட்டி அப்படின்றதுனால வந்துட்டு நம்மளுக்கு வந்து மின் சட்னியோடு கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த சுட்ட ஃபிஷ்ஷில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெலை மீனும் கிடைக்கிது, அதே மாதிரி நெய் மீனும் கிடைக்கிது. ஸோ நாங்கள் வந்து நெய் மீன் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நெய் மீன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த ஆட்டுக்கறி நெய் வறுவல் தான் வந்து ரொம்பவே சிக்னேச்சரான டிஷ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் நம்ம ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது வந்து நம்ம டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டேஸ்ட் பண்ணிட்டு நான் எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் உங்களுக்கு ஃபீட்பேக்காக நான் தரேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம சுட்ட நெய் மீன்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ நல்லா பெரிய பீஸாக தான் இருந்தது. ஷேப்பே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது பாருங்கள், எங்கேயுமே உடஞ்சி போகல. ஸோ நல்ல மசாலா எல்லாமே எல்லா இடத்துலையும் வந்து கூட்டாக இருந்தது. ஸோ தந்தூரினால அந்தளவுக்கு ஆயில் வந்து ரொம்ப இல்லை. ஸோ அதுவே ரொம்ப சூப்பராக ஒரு விஷயம். ஸோ இது லெமன் அதுக்கப்புறமா ஆனியன் வச்சு சர்வ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிஷ்ஷு நல்லா சூப்பராக வந்து வெந்திருக்கு. அதே டைமில் மசாலாவும் நல்லா சூப்பராக வந்து இறங்கியிருக்கு. நல்லா மேரினேட் பண்ணியிருக்காங்க. சாஃப்டாகவும் இருந்துச்சு ஃபிஷ்ஷு. நெய் மீன் டேஸ்ட்டே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் இத்தனை நாள் வந்து பொரிச்ச மீன்லாம் சாப்பிட்ருக்கேன். பட் ஆனால் இது வந்துட்டு தந்தூரி ஃபிஷ் வந்து ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். எந்த டிஸப்பாயின்மெண்ட்டும் இல்லை, ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் வந்து கண்டிப்பாக இந்த கடைக்கு வந்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காடை பொரிச்சது. ஸோ காடை வந்துட்டு நான் வந்து இதில் தந்தூரி டைப் சாப்பிட்ருக்கேன். ஸோ அதனால் தந்தூரி டைப்பே போக வேணாம் அப்படின்றதுனால காடை பொரிச்சது வந்து நான் வந்து ட்ரை பண்ணேன். ஃபுல் காடை வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது கூட வந்து நம்மளுக்கு லெமன் அதுக்கப்புறமா ஆனியன் சோறு வச்சு கொடுத்துருந்தாங்க. நல்லா சுட சுட இருந்தது. ஸோ நம்மளுக்கு கறியும் நல்லா சூப்பராக இருந்தது, வெந்திருந்துச்சு. மசாலா வந்து பார்த்திங்கன்னா பேசிக் நம்ம வீட்டில் என்ன யூஸ் பண்ணுற மசாலா அந்த மாதிரி டைப்பில் தான் வந்து டேஸ்ட் இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்து ஹோம்மேட் பேஸ்டில் வந்து காடை பொரிச்சோம்னா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் வந்து இருந்தது. ரொம்பவே டேஸ்டியாகவும் அதே டைமில் வந்து நம்மளுக்கு க்ரன்ச்சியாகவும் இருந்துச்சு. ஸோ நான் டேஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். ஸோ அடுத்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஆட்டுக்கறி நெய் வறுவல். நான் இந்த ரெசிபி தான் வந்து ரொம்பவே வந்து சிக்னேச்சரான ரெசிபி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்துட்டு எல்லாருமே வந்து கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த ரெசிப்பியை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லெமன் கொஞ்சம் புழிஞ்சிக்கலாம். எந்த ஒரு நான்வெஜ் டிஷ்ஷுக்கும் வந்து இந்த லெமன் போட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆனியன்ஸ் வந்து சாப்பிட்றது வந்து ரொம்பவே டேஸ்ட் வந்து கொடுக்கும்.
ஸோ கண்டிப்பாக நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த கறிலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. நம்மளுக்கு சுக்கா டைப்பில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதோட குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. மித்தபடி வந்து டேஸ்ட் வந்து அப்படியே வந்து டாடி ஆறுமுகம் ஐயா வந்து எப்படி யூடியூப்பில் ப்ரெசென்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம குல்ஃபி சிக்கன் தான் பார்க்க போகிறோம். இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுக்கு குல்ஃபி ஸ்டிக் குல்ஃபி எப்படி இருக்குமோ அதே மாதிரி மெத்தடில் தான் வந்து இதையும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 5 பீஸ் இருந்தது. ஸோ ஸ்டிக்கில் போட்டு அப்படியே வந்து நம்மளுக்கு டீப் ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எல்லாமே போன்லெஸ்ஸான சிக்கன் தான். ஸோ மோஸ்ட்லி வந்து ப்ரிஃபர்டு வந்து பார்த்திங்கன்னா பிரெஸ்ட் பீசஸ் தான் இருக்கும். ஸோ இதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து சுட்ட நண்டு. ஸோ தந்தூரியில் வந்து அதுவும் கிராப் வந்து ஃபஸ்ட்டு டைமாக நான் ட்ரை பண்ணுறேன். அது எல்லாமே அவ்வளவு மொறுன்னு சூப்பராக இருந்தது. எல்லா பார்ட்ஸ் ஆஃப் கிராப்பும் வந்து நம்ம ஃபுல்லாக சாப்பிட்ற மாதிரி இருந்தது. ரொம்ப க்ரன்ச்சியாக இருந்துச்சு. ஸோ இது கூட நம்மளுக்கு வந்து அந்த கொத்தமல்லி புதினா சட்னி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே டிப் பண்ணி நம்ம வந்து அந்த ஆனியனை வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா அதோட டேஸ்ட் லெவலே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு மீடியம் சைஸ் கிராப் வந்து ஒரு கிராப் வந்து தராங்க. ஸோ நான் ஆல்மோஸ்ட் எல்லா டேஸ்டிங்கும் நாங்கள் முடிச்சிட்டோம். இந்த ஸ்டார்டர் சாப்பிட்டதே வந்து வயிறு ஃபில்லிங்காக இருந்தது. ஸோ 2 பேர்த்துக்கு குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லாவே இருந்துச்சு. இதோட அந்த பன்னீர் சோடாவும் ஆட் ஆனதுனால வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக வந்து பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பாரம்பரிய முறையில் வந்து இருந்தது. டெக்கரேஷனும் சரி, நம்மளுக்கு வந்து கூட மாதிரி செஞ்சு அதுக்கப்புறம் அதில் வந்து லைட்ஸ்லாம் வந்து தொங்க விட்டோன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் சாப்பிட்டு ரசித்த அந்த ஃபுட்டோட ஃபோட்டோஸ் எல்லாமே நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அதையும் நீங்கள் பாருங்கள். மதுரைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைமாக வந்து டாடி ஆறுமுகம் ஐயாவோட ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்டுட்டு போங்க. உங்களுக்கு ஹோம்லி ஃபுட்டு வந்து சாப்பிடணுன்னு ஆசைன்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் வந்து சாப்பிட்டுட்டு போங்க. ஸோ இந்த வீடியோவும் என்னோடய ஃபுட் ரிவ்யூவும் வந்து பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.